ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்த்தேன். அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது எனக்கு. அவங்களுக்கு இப்போ குழந்தையே பிறந்துருச்சு. குழந்தைக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வயசு ஆக போகுது. இவ்வளோ நாள் கழித்து நான் கமெண்ட் பண்ணுறேன். லேட் கமெண்ட் தான், ஆனாலுமே உங்ககிட்ட நான் சொல்லி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ லாங்காக எழுதி டைப் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் ஸ்ரீலங்காவிலேருந்து கமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய சிஸ்டர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவு நீங்கள் கேட்குற டவுட் எல்லாத்துக்குமே நான் வீடியோ போடுறேன். டைம் கிடைக்கும் போது நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா இப்போ பேபிலாம் பிறந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா PCO இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிவிட்டு, கூடவே அவங்க என்னென்ன டிப்ஸ் சில டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு 2013 மேரேஜ் ஆயிருக்கு. மேரேஜ் ஆகி 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு. 2015 பிறந்திருக்கு. ஸோ அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 100 days ஒன்ஸ் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போது தான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேபிக்கு நம்ம அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 பார்த்திங்கன்னா டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. 2015 குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தனால டாக்டர் போய் பார்த்துருக்காங்க. அப்போ தான் டாக்டர் 2020 தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு PCOD இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா PCODனா என்னன்னே சுத்தமாக எனக்கு தெரியல. நான் யூடியூப்பில் போயிட்டு வீடியோஸ் பார்த்தேன். அப்போ தான் உங்களோட சேனலை பார்த்து நீங்கள் PCOD பற்றி சொல்லியிருக்கதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PCOD இருக்குல்ல, ஸோ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. 2021 அதாவது 2021 பார்த்திங்கன்னா, அதாவது PCO இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. அப்போ ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ப்ரெக்னென்ட் ஆகி ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. ஒரு 3 months அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2021 அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் போகிறதையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 1 year ட்ரீட்மெண்ட் போய் தான் ப்ரெக்னென்ட் ஆனோம். அகெயின் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அந்த அந்த மிஸ்கேரேஜுக்கு அப்புறம், அதாவது 2021 அப்புறம் முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸை தான் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒன்லி உங்கள் யூடியூப் வீடியோஸை மட்டும்தான் சிஸ்டர் நான் ஃபாலோ பண்ணேன். நீங்கள் PCOட பற்றி என்னெல்லாம் வீடியோ போடுவீங்க, என்னெல்லாம் ரெமிடி சொல்லுவீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரிக்டாக 2 years நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ட்ரீட்மெண்ட், எதுவுமே ட்ரீட்மெண்ட் டேப்லெட் எதுவுமே போகலை. ஒன்லி உங்கள் வீடியோ நீங்கள் போட்ட விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். 2 வருஷம் அதை ஃபாலோ பண்ணேன். 2024 நான் ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைக்கு 16 மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேட் கமெண்ட் தான் இது, ஆனாலும் எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொன்னாங்க. இவ்வளோ நாள் கழித்து சொல்கிறதே பெரிய விஷயம். அவங்க இவ்வளோ டைப் பண்ணி சொல்லணுன்றதே அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அது கூட சொல்லணுன்றதே தேவையே கிடையாது. ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக அவங்க சொன்னதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. PCOன்றது நான் சொன்ன மாதிரி நான் மொத பார்த்திங்கன்னா மெயினாக வீடியோஸ் இந்த மாதிரி ஃபர்டிலிட்டிக்கு போட ஆரம்பித்ததே PCOவை பற்றி சொல்லி ஆரம்பித்தது தான். ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். PCOன்றது ரொம்ப பெரிய பிரச்சனையும் இல்லை, அதுக்குன்னு அதை ரொம்ப அசால்ட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா, அது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. PCOவை விட பெண்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் கர்ப்பப்பையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் PCO அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் PCO இருந்தாலும் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க அப்படின்றதும் கிடையாது. சிலருக்கு PCO இருக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. சிலருக்கு IVF வரைக்கும் அந்த PCOD கொண்டு போய் விட்டுரும். ஸோ அது நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதை நம்ம ரொம்ப துச்சமாக எடுத்துக்கக்கூடாது. அதை நினச்சி பெரிய நோய் மாதிரியும் நம்ம பயப்படக்கூடாது. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நமக்கு எந்த பிரச்சனையும் அது உடம்புக்கு பண்ணாது. ஸோ அந்த சிஸ்டர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் காட்டுறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் மேலே முழு நம்பிக்கை நான் வச்சேன். அவங்க கிறிஸ்டினாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால கடவுளை ரொம்ப நம்பியிருக்காங்க. அப்புறம் ஓக்ரா வாட்டர் எடுத்திருக்காங்க. இது வெண்டைக்காய் தண்ணி, அதாவது ஒரு 4 வெண்டைக்காயை லைட்டாக கீறி இல்லைனா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு நைட்டு காலையில் அதை குடிக்கணும். இது கருமுட்டை வளர்ச்சிக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். க்ளோ வாட்டரும் இதுவும் சேம் பெனிஃபிட் தான். இப்போ நான் க்ளோ வாட்டர் ரொம்ப நாளாக எடுக்கிறேன், 6 மாதம் எடுக்கிறேன், 1 வருஷம் எடுக்கிறேன், எனக்கு ஒர்க் ஆகலைன்றவங்க இதை கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 3 என்னென்னா, PCOD ஃபுட் லிஸ்ட் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. PCOD டயட் ஹெல்தி லைஃப் வித் ட்ரீ அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்களாலே PCODக்கு நான் போட்டிருக்க டயட் வரும். அது கூடவே PCODக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்,
கருமுட்டை வளர்ச்சிக்கு என்ன மாதிரி எடுக்கணும் எல்லாமே நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த ஃபுட் லிஸ்ட்டை வந்து ரெகுலராக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்டிலிட்டி மசாஜ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்டிலிட்டி மசாஜ் அடிவயிறில் பண்ணணும். விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து அடிவயிற்றில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் அப்படியே மெதுவாக மசாஜ் பண்ணணும். இது பண்ணும்போது வயிறில் வந்து ரத்த ஓட்டம் அதிகரித்து உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். பிசிஓடி அப்படின்றது என்னென்னா, கருமுட்டை வளராமல் குட்டி குட்டியாக இம்மெச்சூர்டாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் ஆனோடனே குட்டியாக நின்றும். அதுதான் பிசிஓடி. நம்ம அதற்கு நல்ல ரத்த ஓட்டம் ஆரோக்கியம் கொடுக்கும்போது அது வளரும். ஒரு ஊட்டச்சத்து இல்லாத குழந்தை எப்படி இருக்கும், ஒரு சத்து இல்லாத ஒரு பேபி நோஞ்சா மாதிரி இருக்கும். அதுதான் பிசிஓடி கட்டி. அதுக்கு நம்ம நல்ல டெய்லி ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, நட்ஸு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நல்லா கொடுக்கும்போது அந்த குழந்தை நல்லா கொலுன்னு வளரும். பார்த்தீங்களா, அதே தான் பிசிஓடிக்கும். அந்த வளர்ச்சி இல்லாத முட்டையை நல்ல உணவுகள் கொடுத்து ரத்த ஓட்டம் கொடுத்து நீங்கள் வளர வச்சு ஓவலேஷன் ஆக்கி ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க, அதான் அர்த்தம். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை யோகா வந்து பண்ணியிருக்காங்க, எக்ஸசைஸும் பண்ணியிருக்காங்க. இதுவும் நான் ஃபர்டிலிட்டி எக்ஸசைஸ் யோகா எல்லாமே போட்டிருக்கேன். பட்டர்ஃப்ளை யோகா ரொம்ப சிம்பிள், எல்லாராலையும் பண்ணக்கூடியது. ரெகுலராக பண்ணுங்கள். பிஃபோர் ஓவலேஷனும் ஆஃப்டர் ஓவலேஷனும் பண்ணலாம். பிஃபோர் ஓவலேஷன் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் ஒரு 7 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாலே என்னாகும், நார்மலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணாலே நமக்கு ஒர்க் ஆகாது. இல்லை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம அப்படியே பதட்டமாக பண்ணுனா நமக்கு அந்த பண்ணுற காரியம் இதாகுமா? அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். இவ்வளோ தான் அக்கா, முடிஞ்ச இது ஒரு வீடியோவாக போடுங்க, நம்ம சிஸ்டருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். அகைன் தேங்க்யூ அக்கா அண்ட் ஐ லவ் யூ அக்கா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் வந்து சொன்னதுக்கு. அண்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹோப்பாக இருக்கும். 100 days irregular பீரியட்ஸ் இருக்குது அப்படின்றது நார்மல் கிடையாது. கிட்டத்தட்ட 3 மாதம் ஒன்ஸ் தான் பீரியட்ஸே ஆயிருக்காங்க. இது ரொம்ப irregular பீரியட்ஸ். ஸோ ரொம்ப irregular பீரியட்ஸ் இருக்கும்போது மேபி ப்ரெக்னென்ட் ஆனனால தான் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சோ என்னவோ எனக்கு தெரியல. ஏன்னா அப்போது அந்த இப்போ irregular ரொம்ப இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா எக்கு வந்து குவாலிட்டி இருக்காது. ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிடையாது, நான் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஊசி இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த மாதத்துக்கு அது வந்து ஒரு எக்கை வளர வச்சு வெடிக்க வைக்குமே தவிர இயற்கையாக ஆகிற மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப சிவியர் பிசிஓ இருக்கிறவங்களாம் உடனே ட்ரீட்மெண்ட் போகிறத விட ட்ரீட்மெண்ட் போங்க, அது கூடவே நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ஃபோலிக் ஆசிட் ஃபுட் எடுங்க, ஃபர்டிலிட்டி யோகா பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது இயற்கையாகவே உங்களுக்கு எக்கு வந்து சரி பண்ணிடும். பிசிஓடி பிரச்சனை உங்கள் உடம்புல இயற்கையாக தானே வந்துச்சு, நீங்கள் மருந்து போட்டு பிசிஓடியை வர வைக்கல, இயற்கையாக வந்துச்சுல, அதை இயற்கையாகவே சரி பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட்டும் போங்க, நான் அதுவும் தப்பு சொல்லலை. சிலருக்கு வந்து என்ன தான் நேச்சுரலாக ட்ரை பண்ணாலும் பிசிஓ சம்டைம்ஸ் சரி ஆகாது. நான் அந்த மாதிரியும் பார்த்துருக்கேன். நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் தேவை தான். ஸோ நான் ரெண்டையுமே சேர்த்து தான் நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்பாதீங்க. சிலருக்கு வந்து சுத்தமாக முடியலை, எனக்கு ரெமிடிஸே பண்ண முடியலன்னா ட்ரீட்மெண்ட் போங்க. உங்களுக்கு எஃபர்ட் போட முடியும் அப்படின்னா அதை நேச்சுரலாகவும் சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எக்கோட குவாலிட்டி நேச்சுரலாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாறிடும். ஸோ குழந்தைக்காக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் கண்டினியூவாக அந்த ஃபுட்டு, ஹெல்தி டயட்டு, ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு பிசிஓடி இல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப எனக்கும் ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.